பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்து அவருடைய கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா, இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஆண்டவரே, நாங்கள் இருக்கிற வீடுகளிலே ரத்தத்தை தெளிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம். வாகனங்கள் மேலே ரத்தத்தை தெளிக்கிறோம் இயேசுவே. ஸ்தோத்திரம். வானமண்டலங்களில் இருக்கிற பொல்லாதாவின் சேனைகளை இயேசுவின் நாமத்தினால கட்டுகிறோம், ரத்தத்தை தெளிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் பிள்ளைகள் மேல் ரத்தம் தெளிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். நன்றி, நன்றி, நன்றி ராஜா. ஹல்லேலூயா. சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேனா. சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன். சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில், சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில், ஆத்துமனேசரின் அருகில், ஆத்துமனேசரின் அருகில் அடைகிறேன் ஆறுதல் மனதில். சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன். பாவ பார சுமையதால் சோர்ந்து தளர்ந்த என் ஜீவியமே, சிலுவையண்டை வந்ததினால் சிறந்த சந்தோஷம் கண்டதினால், இளைப்படையாது மேலோகம், இளைப்படையாது மேலோகம், ஏகுவேன் பரந்தே வேகம். சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன். இன்பம் சுரந்திடும் திருமொழி கேட்டேன், இன்னல்கள் மறந்திடுவேன். திருமறை இன்னிசை நாதம், தேனிலும் இனிய வேதம். திருமறை இன்னிசை நாதம், தேனிலும் இனிய வேதம். தரும் எனக்கு ஆனந்த சந்தோஷம், தரும் எனக்கு ஆனந்த சந்தோஷம். தீர்க்கும் என் இதயத்தின் தோஷம். சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன். 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 22வது வசனம். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நிலத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். And Samuel said, had the Lord as great delight in burnt offerings and sacrifices as in obeying the voice of the Lord. Behold, to obey is better than sacrifice, and to hearken than the fat of rams. Obedience reflects true love for God. நம்ம தேவனை உண்மையாக நேசிக்கிறோம் என்பதை நம்ம எப்படி காண்பிப்போம் என்று சொன்னீங்கன்னா, கீழ்ப்படுகிறதின் மூலமாக தான் அதை நம்மளால் காண்பிக்க முடியும். God values a surrendered will more than religious actions. இந்த பாரம்பரியமாக நம்ம செய்து வருகிற காரியங்களை விட நம்ம தேவனுக்கு முழுமையாக ஒப்பு கொடுத்து வாழும் பொழுது அதை தேவன் கனமாக எண்ணுகிறார். Sacrifice without obedience becomes empty ritual, but obedience reveals genuine reverence and love for him.
இங்கே கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம், அமலேக்கை முற்றிலுமாக அவங்கள வந்து சங்கரிக்கணும்னு சொல்லும் பொழுது, இந்த சவுல் ராஜா என்ன பண்ணுவார்னா, ஆடுகளில் முதல் தரமான ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளை வைத்து கொள்வார். கேட்டால் நான் இதை ஆண்டவருக்காக தான் பலியிட போகிறேன் அப்படின்னு சொல்லி. அப்பொழுது தான் சாமுவேல் சொல்லுவார், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமோ? கர்த்தர் வந்து அதை சங்காரம் பண்ணு என்று சொன்னால் நம்ம அதை தான் நம்ம செய்ய வேண்டும். அதில் ஒரு பாகத்தை வைத்து இது நான் வந்து ஆண்டவருக்கு பலியிட போகிறேன் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியங்களில் தேவன் பிரியமாக இருக்க மாட்டார். சிலர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க, ஆனால் பாரம்பரியமாக செய்து வருகிற காரியங்களையே திரும்ப திரும்ப செய்து வருவார்கள். அப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய பிரியம் இருக்காது. ஆண்டவருடைய பிரியம் இல்லாதவருடைய வாழ்க்கையிலே பெரிய ஆசீர்வாதங்கள் இருக்காது, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் காணப்படாது. சமாதானம், சந்தோஷம், அந்த உண்மையான அந்த ஆவிக்குரிய மகிழ்ச்சி வந்து அந்த குடும்பங்களிலே காணப்படாது. ஏன் என்று கேட்டிங்கன்னா, அவங்க ஆண்டவருடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படிய மாட்டார்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, மனம் திரும்பி பாவம் மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள் என்று ஆண்டவர் சத்தியத்தை சொல்லும் பொழுது ஞானஸ்நான சத்தியத்திற்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் வந்து ஆலயம் கட்டுறதுக்கு நான் வந்து அவ்வளோ காணிக்கைகளை நான் கொடுக்குறேன், நான் வந்து 21 நாள் உபவாசம் இருக்கேன், இப்பொழுதுலேருந்து நாட்கள் வருகிறது. பாரம்பரியமாக செய்து வருகிற காரியங்களை செய்து வருவார்களே வழிய சத்தியத்திற்கு செவி கொடுக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட காரியங்களிலே தேவன் பிரியப்பட மாட்டார். தட் இஸ் வாட் சாமுவேல் செட். Had the Lord as great delight in burnt offerings and sacrifices as in obeying the voice of the Lord. கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறது உத்தமமாக இருக்கிறது. Partial obedience is disobedience. Doing some of what God says does not replace doing all of what He says. ஆண்டவர் வந்து முற்றிலுமாக அமலேக்கியரை சங்கரிக்கணும்னு சொன்னால் அந்த ஆகாக ராஜாவை உயிரோட வச்சு கேப்டிவாக வைத்து விடுவான். அதே மாதிரி முற்றிலுமாக ஆடு மாடுகள் சங்கரினா அதில் வந்து முதல் தரமானதை வைத்துக்கொள்வான். அப்போது வாட் that does denote is, even though he obeyed, அவன் என்ன சொல்கிறான், நான் தான் கீழ்ப்படிந்தேனேன்றான். partial obedience. So what the Bible says is, partial obedience is disobedience. It cannot replace for what. இப்போ வந்து சில வேண்டாத, இப்போ வந்து ஒரு பாய்சனஸ் ஸ்னேக்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், 50 ஸ்னேக்கையும் நீங்கள் கொன்னுடுங்க, இந்த இடத்துல இருக்கிறது எல்லாமே பாய்சனஸ் ஸ்னேக்குன்னு சொல்லும்போது 40 பாம்பை கொண்டுட்டேங்க, ஒரு 10 தான் மிச்சம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த 10 பாய்சனஸ் ஸ்னேக்கு பண்ணக்கூடிய காரியங்கள் நமக்கு தெரியும். அப்போ ஒரு முழு விடுதலை இங்கே கிடைக்காது. அப்போ அந்த காரியங்களை முற்றிலுமாக சங்கரிக்க வேண்டும். இங்கே அமலேக்கியர் என்று சொல்லும்போது அந்த மாம்சத்தை குறிக்கிறது, பாவ காரியங்களை குறிக்கிறது. பாவத்துக்கு மட்டும் நம்ம வந்து we should never show mercy to sin. We should be merciless while handling sin. பாவத்தை முற்றிலுமாக நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கையை விட்டு நம்ம எடுத்து போட வேண்டும். அதனால தான் நம்ம பிரசங்கில வாசிக்கிறோம், செத்த ஈக்கள் வந்து பரிமள தைலத்துடைய வாசனையை கெட்டு போக பண்ணும், நாரி கெட்டு போக பண்ணும் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்போது செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமளத்தை நாரி கெட்டு போக பண்ணும். எவ்வளோ செத்த ஈக்கள்? 100 200 இருக்கும்போது இருக்காது, அது ஒரு 5 10 தான் இருக்கும். சின்ன அது ரொம்ப ரேராக இருக்கும், கண்பிக்க முடியாது. ஆனால் அந்த காரியங்கள் இருந்தாலே அந்த தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை அது வந்து என்ன பண்ணுமா, நாரி கெட்டு போக பண்ணும். we know that அந்த பரிமள தைலம் என்று சொல்லும் பொழுது, பெர்ஃப்யூம் சொல்லும் பொழுது, a good name is better than fine perfume. அப்போ ஒரு நற்பெயரை வந்து சின்ன காரியங்கள் என்ன பண்ணுறதுன்னா, ஆகாத காரியங்கள் வந்து அதை கெட்டு போக பண்ணுன்னு பார்க்குறோம். அதே மாதிரி தான் சின்ன பாவங்கள். இதில் என்ன பெரிய விஷயம், நான் தான் அவ்வளோ கீழ்ப்படிஞ்சிட்டேனே, ஐ ஹவ் ஒபேட் த லார்ட் 90%, ஒரு 10% கீழ்ப்படியலைன்னா என்ன அப்படிங்கிறது பரலோக ராஜ்யத்தில் அது வந்து செட் ஆகாது. லிசனிங் ப்ரிசீட்ஸ் obeying. டு ஹார்க்கன் மீன்ஸ் டு லிசன் attentively with an intent to act. கர்த்தர் வந்து சவுலை ராஜாவாக்கின அந்த காரியம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, when he himself was very little in his own sight, God made Saul king over Israel. அவன் சொல்கிறான், நான் இதுக்கு தகுதியே இல்லை என்று சொல்லி அந்த தகுதி இல்லாத நிலைமையில் இருக்கும் பொழுது அவனை ராஜாவாக மாற்றுறார்.
அப்போ ஆண்டவர் சொல்லுவதை கவனமாக கேட்கணும். அவன் அங்கே பார்க்குறோம், கர்த்தருக்கு பலியை பார்க்கிலும் கீழ்ப்படுதலும் ஆட்டுக்கடாக்களின் எண்ணத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். டு hearken than the fat of rams. So to hearken means to listen attentively with an intent to act. Spiritual maturity begins not with activity but with sensitivity to God's voice. So obedience flows from hearing him clearly. ஆண்டவருடைய சத்தத்தை நம்ம சரியாக கேட்கணும். அதனால தான் ஓசியா 6:6 நம்ம வாசிக்கிறோம், for I desired mercy and not sacrifice and the knowledge of God more than burnt offering. ஓசியா 6:6 நம்ம வாசிக்கிறோம். We read in Psalm 46:8, sacrifice and offering thou didst not desire, I delight to do thy will, O my God. இது இயேசு கிறிஸ்துவுக்காக அந்த ஷேடோவாக இதில் எழுதப்பட்டிருக்கிறது. பலியையும் காணிக்கையும் நீங்கள் விரும்பலை, உங்களுடைய சித்தத்தை செய்ய இதோ வருகிறேன் என்று சொல்லி அங்கே சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது நம்ம வாசிக்கிறோம். அப்போது தேவ சித்தத்திற்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். வெளிப்படுத்தப்பட்ட சத்தியங்கள், அதாவது there are explicit truths revealed in the word of God, அதற்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுது இன்னும் மறைந்திருக்கிற சத்தியங்களை, நம்ம நடக்க வேண்டிய பாதைகள் எல்லாவற்றையும் தேவன் நமக்கு காண்பிக்க அவர் வல்லவராக உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிறோம். எங்களுடைய கீழ்ப்படிதல் ஆண்டவரே, நாங்கள் உமக்கு செய்கிற காரியங்கள் எல்லாமே கர்த்தாவே ஸ்தோத்திரம், அது ஒரு ரிச்சுவலாக ரிலிஜியஸ் ப்ராக்டிஸாக இல்லாத படிக்க கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா, பாரம்பரிய காரியங்களாக இல்லாத படிக்க ஆண்டவரே, வேதத்தின் சத்தியத்தின் அடிப்படையிலே எங்களுடைய வாழ்க்கை அமைந்திருக்க எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, இன்னும் நாங்கள் என்னென்ன காரியங்களில் உமக்கு நாங்கள் கீழ்ப்படியாமல் முரட்டாட்டம் பண்ணுகிறோமோ அந்த காரியங்களும், த ஸ்டபர்னஸ் ஆண்டவரே, அதாவது ரிபெல்லியன், இவைகளை எங்களை விட்டு அப்புறப்படுத்தும்படி நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. இயேசுவே, நாங்கள் முற்றிலுமாக உங்களுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிய எங்களுக்கு உணர்வை நீங்கள் தரும்படி செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. குட் மார்னிங், ஹாவ் அ குட் டே, காட் பிளஸ் யூ.